அண்மைச் செய்தி. சென்னையில் தொடர்ந்து 22வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஆசிரியர் கண்ணனின் மறைவிற்கு நீதி வழங்க கோரியும் அவரின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி அறிவிக்க கோரியும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் சுமார் 100 பேர் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்ற வேண்டும், மறைந்த பகுதி நேர ஆசிரியர் கண்ணனின் மறைவிற்கு நீதி கிடைக்க வேண்டும், அவரின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி அறிவிக்க வேண்டும், அவரின் மகனுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒற்றை காலில் நின்றும் தலைகீழாக நின்றும் நூதன முறையில் ஆசிரியர்கள் பலர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களே காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். அந்த வகையில்தான் தலைகீழாக நின்று நூதன முறையில் ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தங்களின் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. வரக்கூடிய 19ஆம் தேதி இது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. இது போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் 9வது நாள் பகுதி நேர ஆசிரியர்கள் துறை நீக்கப்படும் என்று அகதிகளானோம். பகுதி நேர ஆசிரியர்களாகிய நாங்கள் அகதிகளாகும். இலங்கை தமிழர்கள் போல் எங்கள் கண்ணீர் கேட்கவில்லையா? மாண்புமிகு முதல்வரே, வழி இன்னும் வேண்டுமா? பதில் சொல்.